நான் தான் சொல்றேன், நீ தான் கேட்க மாட்ற. ஒரே வாட்டி பாம்பே போயிட்டு வந்துடு. உனக்கும் செலவு பண்ண ஆள் இருப்பாங்க. அவ்வளவுதான். ஏய், இது இவ்வளவு மோசமா ஏன்டி எப்ப பாரு கலைக்கு எனக்கு புரியல. நீ இதுக்கு மேல கேவலப்படுத்த முடியாது. உனக்கு தெரியுதா தெரியலையா? மாம்ஸ், நான் சீரியஸா சொல்றேன் மாமு. நீ தான் மாம்ஸ் கேட்கவே மாட்ற. ஒரே வாட்டி போயிட்டு வா. உன் ஃபியூச்சர் இவ்வளவு சூப்பரா மாறுது மட்டும் பாரு. பாம்பேல என்ன இருக்கு? அவரே பாம்பேக்கு போக சொல்ற? ஏய், கால் ஸ்பீக்கர்ல இருக்கா? என் மானத்தை ஸ்பீக்கர்ல வாங்கிட்டு இருக்கியா நீ? யாரெல்லாம் இது கேக்குறாங்க? எனக்கு புரியல. ஃபீல் பண்ணாத மாம்ஸ். அவங்களுக்குலாம் அது என்னன்னு தெரியாது. நான் ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு விளக்குறேன். அப்பதான் உன் மானம் போகும். இப்ப போவாது. பயப்படாத. எல்லாரும் தான் இருக்காங்க. எல்லாரும்? அதான் கொஞ்சம் பார்த்தல, அப்புறம் என்ன, எல்லாரும் தான். ஹாய் வீரானா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? லைஃப் எப்படி போகுது? போதுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா. ஜாப்லாம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா, நல்லாதான் இருக்கு. சென்னையிலேயே ஒர்க் பண்ணல. நீ எதுக்கு அங்க ஒர்க் பண்றியா? அவ்வளவு தூரம் தனியா போய் கஷ்டப்பட்டு. வேணா எங்களோட சென்னை பிரான்ச்ல உனக்கு வாங்கி தரவா? அங்க ஒர்க் பண்றியா? அச்சச்சோ வேணாண்ணா, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கேன். இங்க சென்னை வந்துட்டா கொடுமைதான், வேண்டவே வேண்டாம். நான் இங்கேயே இருந்துறேன்னா, அதான் பண்ணு, அதான் ஜாலி. என் கூட இருக்கிறத விட உனக்கு ஹைதராபாத்ல இருக்குது ஜாலி. அப்ப என்னை விட உனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிதானே? அப்ப நான் வந்து வேஸ்ட். டேய் நீ ஆள்றா, அது எப்படா நீ வேஸ்ட் ஆவ? உன்னை தவிர்த்து இங்க எல்லாம் வேஸ்ட் தானே, அதை சொன்னேன். அங்க வந்து நான் என்ன பண்ணேன் உனக்கு தெரியும்ல, எப்படி இருக்கும் என் லைஃப். அதனாலதான். உனக்கு அதான பிரச்சனை. நீ என் கூட வீட்டுக்கு வந்துடு, அவ்வளவுதான். நம்ம வீட்டுல இரு. உங்க அப்பா நான் கேட்டா எப்படியோ அடுத்த செகண்ட் ஓகே சொல்ல போறாரு. அப்புறம் என்ன கவலை? மாமா கிட்ட பெர்மிஷன் நான் வாங்குறேன். நீ வந்துடு. நம்ம ஒன்னா இருக்கலாம். ஒன்னா ஒன்னா ஒன்னா, ஓகேவா? நீயே ஒரு நாளைக்கு இந்த வீட்ல அந்த வீட்ல இருக்க, எந்த வீட்ல இருக்க உனக்கே தெரியல. இதுல நான் வந்து எந்த வீட்ல இருக்கிறது எனக்கு புரியல. வேண்டாம், பர்சனல்லாம் வேண்டாம். அடங்கு. நீ ஹைதராபாத்லயே இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ம். நிஜமாவே செம போர் அடிக்குது நீ இல்லாம. ஏன்டா வந்தனோன்னு இருக்கு, கடுப்பா இருக்கு. வீட்டுக்கு போடி. அம்மா இருப்பாங்க, மம்மி இருப்பாங்க. சரி, அங்க போக பிடிக்கலன்னா சித்தி வீட்டுக்கு போ. அங்க பசங்க தான் இருப்பாங்களே. இன்னைக்கு அவங்களுக்கு லீவ் தானே, பசங்க 3 பேருமே இருப்பாங்களா. அப்புறம் உனக்கு என்ன போரு? இல்லையா, லாவண்ய பிரகதியை போய் மீட் பண்ணு. ஃபோன் பண்ண அவங்களே வருவாங்க, வந்து கூட்டு போவாங்க. அப்புறம் என்ன? இவ்வளவு பேர் இருக்காங்க, போர் அடிக்குதுன்ற. எத்தனை பேர் இருந்தாலும் என் பேபி என் ஆள் வாரி வருமா? சென்டிமெண்டா பேசாதடி, ஃபீலிங் ஆயிடும். அப்புறம் கம்முருடி. என் கூட இருக்கிறதும் உனக்கு அவ கூட இருக்கிறது தான். அப்படிதானே? புரியுது. இன்னைக்கு நைட்டு கிளம்பி வந்துட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வந்துட வந்துட வந்துட. அது சொல்லு, அதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லு. உண்மையாவே ஏதோ சும்மா ஃபன் பண்ண கேக்குறா. அதை சீரியஸா எடுத்துட்டீங்களா? அமைதியா இருங்க. வரவா இல்ல முடியாது சொல்லு. மாட்டேன். என்னாச்சு கத்துல? ஒரு கொசு சும்மா கடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை போட்டு தள்ளது சரி வரும். நீ என்னம்மா பண்ற? சொன்னல கூசை என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணுவேன். கத்துறது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் இருக்க மாட்டேன். கத்த எனக்கு நல்லா இருக்கு சவுண்டு. இன்னும் நிறைய தான் பண்ணுவேன். ஏன்டா அவளை நோண்டிக்கிட்டு விட அவளை. முடியாதுன்னா முடியாதுதான். அம்மி, நீ ரொம்ப பண்ற வந்து உனக்கு அப்புறம் இருக்கு இது. சரி சரி, நாளைக்கு நான் மாமி வீட்டுக்கு போறேன், இன்னைக்கு போக முடியாது. நான் போகாம ஹைதராபாத் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த வாட்டி அவ பேய் ஓட்டிடுவாங்க. அதான் வீட்டுல டி மாமா இருக்கே, கூட்டு போய. அப்புறம் என்ன? புரியல. நான் என்ன உங்களுக்கு டிரைவரா? நீ பேங்கா யூஸ் பண்ணல, அது மாதிரி நான் உன்னை டிரைவரா யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அப்போ டி மாமான்னா டியர் மாமா கிடையாது. டி மாமான்னு பாசத்தை கூப்பிடுறீங்கன்னு பார்த்தா அவன் பாசமாலாம் கூப்பிடல. நாங்க டி என்னன்னு கூப்பிடுறதே உனக்கு புரியலையா? டிரைவர் என்னன்னு அர்த்தம். டினா டியர் கிடையாதா? அச்சே, டி ஃபார் டிரைவர். அதனால நீ எனக்கு டிரைவர் மாமான்னு தான் அர்த்தம். நீ டியர் மாமா நினைச்சுக்கிட்டியா? சாரிப்பா, நீ டிரைவர் மாமா. வாய உங்க வீட்டு போட்டு அடிக்கணும் இல்லையான்னு பாரு. நான் இருக்கிற இடத்த பார்த்தல்ல, தைரியம் இருக்கா உனக்கு? என்னம்மா பண்றது? நீங்க எல்லாம் பெரிய ஆளு, உங்ககிட்ட பேச முடியுமா? அந்த பயம் இருந்தா சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி சரி, நாளைக்கு ஒழுங்கா அவளை கூட்டு போ, அவ்வளவுதான். ஆமா, உங்கதாங்க என்ன ஒரு கேர்ள் வாய்ஸ் கேட்டது? அவங்க என்னோட ஃப்ரெண்ட். அவங்க பேரு கயல் விழி. அவங்கள பத்தி மீதியெல்லாம் இந்தியால சொல்ற. இப்போ அவங்க கிட்ட பேசு. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உன் சைட்ல எப்படி போகுது? அந்த அளவுக்கு. ஓகே ஓகே, ஏதோ போகுது, லைட்டா, அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லையா? இல்ல, எல்லாம் மொக்கையும் போருமா தான் இருக்கு. சோ சார். விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். நீ சொல்ல மறந்துட்டேன்.
அந்த அக்கா கிட்ட இருந்து எனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸும் வேணும். ஏன்டி எல்லாருக்கும் தான் எடுத்துட்டியடி? கையலுக்கு ஒண்ணு, கையில மறந்துட்டோம். ஐ மீன் அப்ப கையில எனக்கு தெரியாதுல்ல. அதனால அதே இதுல கையலுக்கு ஒண்ணு. ஓகேவா? நீ இதெல்லாம் தைக்க கொடுத்துட்டியா? போயிட்டு தான் கொடுக்கணும். அப்போ கையலுக்கும் சேர்த்து கொடுத்துருவேன். அதனால வீட்டுக்கு ஒண்ணு அனுப்பி வைக்க சொல்லு, அம்மா வீட்டுக்கு. ஓகேவா? அம்மா வீட்டுக்கு. தெரியும் தெரியும், அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன கலரா இருந்தாலும் ஓகேவா? ஓகே ஓகே. ஏய், துளி கூட பேட்டர்ன் மாறக்கூடாது, நம்மளது மாதிரியே இருக்கணும். புரியுதுல்ல? வேணா அந்த போட்டோ அனுப்பி அவங்க கிட்ட அதே மாதிரி வாங்கிக்கோ. கலர் எது வந்தாலும் ஓகே. நம்ம கிட்ட இல்லாத கலர், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஆளுக்கு கலர் டிஃபரன்ஸ் தானே. ஓகேவா? அப்போ அவங்க இந்தியாவுக்கும் வருவாங்க. கண்டிப்பா. நம்ம திருவிழாக்கு போறதாண்டி பிளான் போட்டோம். திருவிழாக்கு அவங்க வருவாங்களா? திருவிழாக்கு டவுட் தான். பட் அதை நம்ம இன்னொரு வாட்டி எங்கன்னா போடுவோம்ல, அப்போ அவங்க போடட்டும். அதுக்கு நம்ம திருவிழாக்கு மட்டும் தானே போடுவோம், இல்ல அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி வச்சோமே, அதுக்கு போடுவோம்ல, அப்ப அவங்களும் போடட்டும். ஓ அப்படி. அப்போ ஓகே ஓகே, அனுப்பி வைக்கிறேன். தச்சு வைங்க மேடம். ஓகே பேபி, தச்சு ரவி. சென்னை போன உடனே அந்த வேலை தான். சரி, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. பாய், டேக் கேர். எல்லாருக்கும் பாய். எல்லாருக்கும் பை, டேக் கேர். பை. பாய், லவ் யூ போத். டாடா. லவ் யூ டு பேட். லவ் யூ டூடா. பை. ரெண்டு பேருக்கும் பாய். அப்படியே மாமா பொண்ணு கிட்ட பேசிட்டு வச்சிட வேண்டியது. மாமா பையன் கிட்ட பேசுற பழக்கம் யாருக்கும் இல்ல போல. அச்சச்சோ மாம்ஸ், நீங்க இருக்கீங்களா? சொல்லவே இல்ல. ஓ, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாது. சாரி மாம்ஸ், நீங்க இப்போ இந்த இடத்துல இல்லைன்னு நினைச்சேன் மாம்ஸ். சும்மா இருக்கட்டும், இதுதான் ஒரு மாமா மேல இருக்கிற மதிப்பெல்லாம். ஏச்சு இருக்கேன், மாம்ஸ் தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். ஓடிடு. சாரி மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதாவது ஃபிகர் செட் ஆச்சா? நல்லா இருக்கேன். ஒரு மாமா கிட்ட கேட்கிற கேள்வியானு கேட்கிற. இன்னும் 30 வயசு அங்கிள் கிட்ட வேற என்ன மாம்ஸ் கேக்குறது? நான் உன்கிட்ட பேசுனல, அதான் படத்தை ஒழுங்கா ஓடிடு. ஓகே மாம்ஸ், பாய். நோஸ் கட்டு தேவையா? தானே, தேவையில்லாத நோஸ் கட்டு. போதும் ரெண்டு பேரும் ஓட்டுனது. அவன் என்னடி அப்படி பஞ்சு பாட்டு பாடுறேன், எனக்கு புரியல. ஆமா, அதான் ஒரு லைஃப். உங்களுக்கு தான் புரியல. நீங்க தான் இன்னும் சும்மா சீன் போடுறீங்க அவரை பார்த்து. அவர் வெளியே இருக்க லைஃபை பார்த்து அதான் ஒரு லைஃப் நீங்க நினைச்சிட்டீங்க. அவர் உள்ள வாழ்ற லைஃபே இப்படிதான். அவன் ஆளுக்கு வாங்கி தரதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, புரியல. அவங்க அப்பா ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை செய்யறாரு, சம்பளம் எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் ஓகே தான். இல்ல, ஆனா அவங்க அப்பா அந்த சம்பளத்தை வீட்டுல வாங்கிடுவாரு. அவருக்கு டெய்லி பெட்ரோல் அலவன்ஸ், டெய்லி எக்ஸ்பென்ஸ் அப்படிதான் கொடுப்பாரு. அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு பர்சனலுக்குன்னு கொஞ்சம் காசு கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் கொடுப்பாரு. ஆனா எங்க பர்த்டேக்கு வாங்குறது, எங்களுக்கு ஏதாவது பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இல்ல எங்களுக்குன்னா வெளியே கூட்டு போகணும்னா அப்பா அவங்க அப்பாட்ட தான் காசு வாங்கணும். அப்படிதான் அவர் வாங்குவாரு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவர் கையில கொடுத்து வச்சிருக்க மாட்டாரு. இப்போ அவருக்கே கூட அவர் எங்கன்னா ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவங்க அப்பா கொடுப்பாரு. எங்களை ஹோட்டலுக்கு கூட்டு போனோம்னாலும் கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் கொடுப்பாரு. ஆனா பில் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த பில்லை கலெக்ட் பண்ணி அவர் வைப்பாரு. அவருக்கு அந்த ஹேபிட் இருக்கு. இப்ப எங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட அதோட பில் அவர் கையில கொடுக்கணும். அதனாலதான் அவருக்கு அந்த பொண்ணுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அந்த பில் அவர்கிட்ட காட்டணும். இப்ப அவர் காசு சேர்த்து வச்சாருன்னா அதை கேட்க மாட்டாரு. இப்போ கொடுத்த காசுல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்டா கேட்பாரு. இப்ப எங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டா அந்த காசுக்கான பில் கொடுக்கணும். ஆனா அவருக்கு மந்த்லி ஒரு காசு கொடுக்குறாருல, அதுக்கு அவர் கணக்கு காட்ட தேவையில்லை, அது அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா அதுல அவருக்கே கரெக்டா இருக்கும். பெட்ரோல், இப்போ பசங்க கூட ஆஃபீஸ்ல காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அதுக்கெல்லாம் போகும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்கு போயிடும். இப்போ அவங்க லவ்வர் எங்களை மாதிரினா நிஜமா அவரோட சேவிங்ஸ் இல்ல கொஞ்சமா அவங்க அப்பா கிட்ட வாங்கினாலே அவருக்கு அது போதும். ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்லை, அது ஓவர் எக்ஸ்பென்சிவ், ஓவர் செலவாளி. அவ ஒவ்வொரு சின்ன விஷயமும் பிராண்டடா தான் பாப்பா, பிராண்டடா தான் செய்யணும்னு நினைப்பா. அவளுக்கு பிராண்டடா தான் வேணும், ஐஃபையான ரெஸ்டாரண்ட் தான் வேணும். அவங்க சின்ன சாக்லேட் கூட ஃபாரின் சாக்லேட் தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இருக்கிற கம்பெனிலேயே இருக்கிற ஹையஸ்ட் ரேஞ்ச் அப்படிதான். எங்களை மாதிரி இந்த கேண்டி, பப்பர மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் அதெல்லாம் அவங்க சீண்ட மாட்டாங்க. அதோட டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. இந்த இளந்த வடை அதெல்லாம் அவங்களுக்கு அன்ஹைஜீனிக். ஸோ அதனால அந்த பொண்ணு ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால அது ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனா கூட அவருக்கு அதிகமா செலவாயிடுது. அவருக்கு அதுக்கு தான் காசு தேவைப்படுது, அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணும் கொஞ்சம் பணக்கார வீடு தான். ஒரு பணக்கார வீடா பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்பதான் அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு, அவருக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா ஓவர் ஐஃபையா இருக்கு. எங்க அத்தை வீடு அப்படி இல்லை, அவங்க கணக்கு போட்டு வாழ்வாங்க, சிக்கனமா இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல.
ஸோ அவருக்கு இன்னைக்கு இதானா இது அதுக்குன்னு பசங்களோட சந்தோஷத்துக்குலாம் இது பண்ண மாட்டார். அவங்க சாப்பிடணும்னா மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா எவ்ரி வீக் கேட்டாங்கன்னா கட்டையில அடி விழும். அந்த மாதிரி அதே மாதிரி படத்துக்கு கூட்டு போவாரு. மந்த்லி ஒன்ஸ் படம் போலாம். அந்த மாதிரி அவுட்டிங் மந்த்லி ஒன்ஸ் அவுட்டிங் போலாம். அதுக்குன்னு அவர் அவ்வளவு மோசமாலாம் நான் சொல்லல. ஆனா அந்த பொண்ணு வந்து எவ்ரி வீக்கெண்ட் ஊர் சுத்துறது, எவ்ரி வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி அப்படி திரியிற பொண்ணு. ஸோ அதனாலதான் அவருக்கு அந்த கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. அது அவரோட காலேஜ் மேட். இதெல்லாம் உங்களுக்கு பொறாம வேற, அவரோட அதிகமா வாழணுன்ற வெறி வேற. முச்சப்பார் 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வெறுப்பேத்துது. போதும் இடுப்பை விடுங்கன்ட்டு கடிச்சு வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க உங்களை நான். சாரிடி சாரிடி, இவனை பார்த்து சாரிடி செல்லுலையும் பட்டுலையும் வயிறோல கோச்சுக்காத, கோவப்படாத, ப்ளீஸ் 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 மன்னிச்சிடு, புருஷனை மன்னிக்க மாட்டியா? அதெல்லாம் மாட்டேன்னா மாட்டேன். சரிடி பொண்டாட்டி, சாரிடி. ஒழிச்சு போங்க, இவ்வளவுதான் உங்களை. இனிமேல் ஏதாவது பண்ணி பாருங்க, அவரை வச்சு ஏதாவது காண்டானீங்கன்னு வைங்களேன். மாட்டேன் ப்ளீஸ் 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 எப்படி தங்கும்? அது என்ன, அவள் உன்னை அவ ஆளுன்றா, நீ வந்து அவளை உன் ஆளுன்ற? எனக்கு புரியல. அப்போ நான் யார் உனக்கு? நீங்க எனக்கு புருஷன், அவ என் லவ்வர், போதுமா? ஏய், உனக்கு ரெண்டுமே நான் தான் விளையாடுறியா நீ? உன்னை பாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, அது என்ன அவகிட்ட ஒரு மாடுலேஷனில் பேசின மாதிரி எனக்கு கேட்டுது. அது என்ன மாடுலேஷன் எனக்கு புரியல. ஒரு நாள் கூட என்கிட்ட அந்த மாடுலேஷன்லாம் வரலையே. என்ன கதை அது புரியல. இப்போ என்னை விட உனக்கு எல்லா வகையிலையும் அவளை தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் அவகிட்ட அப்படிலாம் பேசுகிற, அவளை மிஸ் பண்ணுறன்ற, கிளம்பவும் ரெடியாக இருக்க, அப்படி தானே? அம்மே, அது எப்பவுமே அவளுக்கு நான் அப்படி பேச சிரிப்பு வந்துடும், அதனால நான் அப்படி பேசுவேன். அது அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். சும்மா அதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அப்போ என்கிட்ட ஒரு வாட்டி பேச, நான் கம்முன்னு இருக்கேன். பிச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமா, அது என்ன பாம்பே கதை? நான் சொல்லிடுவேன், அப்புறம் இங்கே பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பரவாயில்லையா, நீங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். என்ன கதை சொல்லு. என்ன அப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சு ஆகும். இல்லை, நாங்கள் சும்மா படிக்கும்போது ஒரு மேகசினில் பார்த்தோம். மேல் ஃபீமேலாக மாறுறதுக்கும் ஃபீமேல் மேலாக மாறுறதுக்கும் அந்த ஆப்ரேஷன் வந்து பாம்பேயில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அதனால் அவர் எங்கள் லைஃப்பை பார்த்து ஃபீல் பண்ணுவார்ல, அதனால சார் நீங்கள் வேணால் பண்ணிட்டு வந்துடுங்க, எங்கள் அண்ணன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான். ஏய், நீ எல்லாம் ஒரு தங்கச்சி, எனக்கு புரியல. என் வாழ்க்கையை இப்படி என்ன சொல்கிறது, அவனை பொண்ணை மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ பிளான் போட்டிருக்க. எனக்கு புரியல. ஒரு அண்ணன் பாசம் உனக்கு துளி கூட இல்லையா? இல்லைண்ணா, மாமா பக்கம் பாவமாக இருந்துச்சா, சரி உன்னை கல்யாணம் பண்ண நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்னு நான் சொன்னேன். சரி நீங்கள் மேலாக வந்துடுங்க, ஃபீமேலாக வந்துடுங்க, எங்கள் அண்ணனை கட்டி வைக்கிறேன், எங்கள் அண்ணன் உங்களை நல்லா பார்த்துப்பாரு, பத்திரமா பார்த்துப்பாருன்னு சொன்னேன். நான் வேற ஒன்றும் இல்லை, சும்மா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு. டே மாப்பிள்ள, ஒரு அரவ நீ பக்கத்து ரூம் போய், எனக்கு ஒரு சில்லற வேலை இருக்கு இந்த ரூமில். உன்னை வச்சு நான் பண்ணேன்னு வச்சுக்கிய, அப்புறம் நீ என்ன இழுத்து போட்டு அடிப்ப. அதனால் நீ ஒரு அரவர் கிளம்புறியா? பாருமா, என்ன அடிக்க போகிறாரான்னு சொல்கிறாரு பாருமா. டேய், என்னன்னு பிடிக்க பொண்ணாடி அடிக்க பார்க்குறியா? மவனை எழுந்தன்னு வெய்யு, அவ்வளோதான். நீ எப்படி தான் குட்டி, உங்களை கை வச்சிருவானா? வச்சுட்டா அப்படி நான் வந்துருவானோ? ஆனால் நல்ல அடி வாங்கி கொடுப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு நான் அவனை கட்டிக்கணும். நல்ல ஃபேமிலி, நல்ல புருஷன், நல்ல பணட்டி, அப்படி இருக்க போப்பா சந்தோஷமா இருங்க. நான் என்ன பண்ணட்டும், உனக்குலாம் கல்யாணம் ஆனால் இப்படி தான் உண்டு, நான் என்ன பண்ணிட்டோம், அதனால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு வேண்டான்னா விடு. ஏய், இருந்தாலும் அவனுக்கு கொழுப்புடி. அவனுக்கு இவன் இப்படி பிளான் போட்டுருக்கு. உன்னை அடிச்சா என்ன, நிஜமாவே சொல்கிறேன். இதுக்கெல்லாம் உன்னை அம்மே, நீங்கள் ஆல்ரெடி நிறைய கிள்ளிட்டீங்க, நிறைய பண்ணிட்டீங்க. என் இடுப்பு பாவம், நான் சொல்லிட்டேன். எனக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பெட்ஷீட் எதுக்கு போத்திருந்தீங்கன்றது இப்போ புரிஞ்சிடுச்சு. இந்த சேட்டைக்கு தான் நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. போதும், என்னால் முடியல, எனக்கு சிரிக்கவும் முடியல, வலியும் தாங்க முடியல, எல்லாம் கலந்து பண்ணிட்டு இருக்கீங்க. போதும், விட்டுறீங்களா? அதெல்லாம் முடியாது போட்டுட்டு, முடியாதுன்னா முடியாது தான். எங்களால் எங்கள் வேலையை நிறுத்த முடியாது. இப்போ பெட்ஷீட்டை இழுத்து போட்டுருவோம், பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மேடம், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் பெட்ஷீட், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியும் என் வேலை நடக்கும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் சரியான சேட்டை பையன் தான். அண்ணா, நீ சீரியஸாகவே கோவமாக இருக்கேன். நான் சும்மா ஃபன்னுக்காக தான் அவர்கிட்ட சொல்கிறேன். நீ நிஜமாக என்கிட்ட கோச்சிக்கிட்டியா? சேச்சா, இல்லைடா, சும்மா தான் நானும் காலாச்சேன். நான் ஏன் உங்ககிட்ட கோச்சிக்கு போகிறேன்? நான் சும்மா தான் உன்னை வெறுப்பேற்றினேன்.
நீங்க 3 பேர் சேர்ந்து இவ்வளவு சட்டையா பேசுவீங்க. இன்னும் நிறைய பேசுவோம். அதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். அதை வச்சு இன்னும் செய்வோம். இந்த ஃபோனுன்றதுனால தப்பிச்சோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவரை வச்சு செய்வோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு அவளை வச்சு செய்வோம். ஆனால் அவங்க 2 பேர் சேர்ந்து என்னை வச்சு செஞ்சதே கிடையாது. 2 பேருமே என்கிட்ட வாங்கி தான் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் எனக்கு அங்கே போக பிடிக்கும். அங்கே ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் எங்கே சில பேருக்கு நாங்கள் போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சாலே மூஞ்சி உருன்னு ஆகிடும், காண்டாயிடும். நான் சிரிக்கிற இடத்துல கூட என்ன பண்ணுறது, பேத்துவாங்க. அதாவது எனக்கு பிடிக்காத இடத்துல என்னை இருன்னு டார்ச்சர் பண்ணிட்டு என்னை பிடிக்கிற இடத்துலேருந்து என்னை பிரித்து வைப்பாங்க. சாரிடி, அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன். நீ சொல்லியிருக்கலாம்ல இங்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கும், அப்புறம் நான் அங்கே வரும்னு சொல்லியிருக்கேன். நீ எனக்கு புரிய வைக்கல, நான் என்ன பண்ணட்டும்? சாரிடி. இனிமேல் தான் நான் போக சொல்லித்தரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ இங்கே கூட இருக்க தேவையில்ல, அவங்க வீட்டில் வந்து கூட ஆஃபீஸ்க்கு போக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓடிடுங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்களேன், பிச்சு பெரம்பைங்க. இங்கே இருக்குமே இந்த பெரம்பைங்க. ஏன்டி பொண்டாட்டி உருன்னு இருக்க? பின்ன உங்களை கொஞ்சுவாங்களா? எனக்கு புரியல. பண்ணுறது ஃபுல்லாக முட்டாள்தனம். அப்புறம் சீரியஸாக எனக்கு அவனை பார்த்து பரிதாபமாக தாண்டி இருக்குது. நிஜமாக பாவண்டி அந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறாடி அவன். அப்புறம் ஏன்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏன் அவனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அம்மே அதெல்லாம் ஃபன்னுக்கு தான், அவருக்குமே தெரியும். நாங்கள் எப்போவுமே மந்த்லி அவர் பட்ஜெட்டுன்னு தனியாக நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம். நானும் சரி அவளுமே சரி. அவள் சேல்ரி இப்போ அவளுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துச்சு, அதை சொல்லலை. அந்த காசு ஃபுல்லாக அவங்க அண்ணனுக்கு தான் ஒதுக்கி வச்சுருக்கா. கொஞ்சம் அவளுக்கு எடுத்தப்பா அவள் பர்சனல். ஸோ பாதி இன்க்ரிமெண்ட்டை மட்டும்தான் அவங்க அப்பாக்கிட்ட சொன்னான். ஏன்னா இந்த வாட்டி அவங்க மெயில் போடலை, அதனால் இல்லைன்னா மெயில் ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்க அப்பாவுக்கு. இந்த வாட்டி மெயிலே வரலன்றதுனால, அவர் உண்மையிலே மெயில் வராததுனால நாங்கள் சேலரியை மறைச்சிட்டோம். அவ்வளோதான். அதனால் அவள் அந்த காசு பாதி அவங்க அண்ணனுக்கு பாதி அவளுக்குன்னு ஒதுக்குவா. நானுமே மாதம் அவருக்குன்னு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவேன். நாங்கள் தருவோம். ஒரு மென்னோட செலவுன்னு இருக்குல்ல. ஸோ நாங்கள் சும்மா அவர் ஓட்டம், எப்பவுமே எங்களுக்கு அவர் ஓட்ட பிடிக்கும். அவெல்லாம் அவர் என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அப்படியே வெளியெல்லாம் இருந்தால் ஒரு புலி மாதிரி, வீடு வந்துட்டால் ஒரு சரியான பூனை. அதனால் எங்ககிட்டயுமே அவர் மாட்டின்னு முழிப்பாரா. வெளியே அப்படி ரக்கட் பாயாக திரியிறவனை வெறுப்பேற்றி பயன்படுத்துறது ஒரு கிக்காக இருக்கும்ல, அப்படி. அவ்வளோதான். சும்மா தான் இப்போ அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம். மற்றபடி அவர் ஃபன்னுக்கு தான். வெளியே பார்க்குறல ரகுக்கிட்ட பேசின விதம், ஆகாஷ் கிட்ட அவர் பேசின விதம், அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். வெறும் அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் அந்த பயம் இருக்குது. அவருக்கு அப்பாவை பார்த்தா மட்டும்தான் பயம், மற்றபடி பயம் இல்லை. அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது? எனக்கு அதெல்லாம் புரியல. அந்த பொண்ணு பேரே ஃபோனில் திவ்யா தான் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. நீ வேற. அதனால் எங்கள் மாமா பார்க்கும்போது திவ்யா தான் இருக்கு. எங்கள் மாமா எடுத்து கீழே நம்பர் என்னெல்லாம் பார்க்க மாட்டார், பேரை பார்ப்பார்ல. அதனால் வாய் போலப்பாவும் திவ்யா கூட பேசுகிறான், திவ்யா கூட சேட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிப்பார். அவ்வளோதான். ஏய், அப்புறம் இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது? எனக்கு புரியல. நீங்கள் தானே என் புருஷன், அதனால் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதனால் எனக்கு அவ்வளோ இல்லை. மற்ற யார் என்ன பேசினாலும் டோன்ட் கேர் தான். அப்போ என்ன நீ அவ்வளோ நம்பி நான் சந்தேகப்பட மாட்டேன். என்ன அவ்வளோ நம்பியாடி நீ? ஆமாம் தான், நான் ஏன் உங்களை நம்ப மாட்டேன்? நான் நம்பனே. அதனால தான் அவர் என் பேர் போடும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொன்னேன். என் அத்தா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்பர் எந்த இல்லைல்ல. நம்பர் விசாரிக்கும் போது என்ன அது என் பேர்லையா இருக்க போது, இல்லை நானாக இருக்க போகிறேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. என் புருஷனை நான் 100% நம்புகிறேன். ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் தான் சொன்னேன். அதனால தான் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் அவர் வாங்கும்போது பிப்ரவரி மாதம் போயிட்டு காசு கேட்பார். அவங்க அப்பா எதோ லவர் ஸ்டிக் வாங்க போகிறோம் போல் அப்படின்னு புரிஞ்சுட்டு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாருன்னு அதை என்கிட்ட வேறு சொல்லி வைப்பார். நாலு பின்ன ஏதாவது கேட்டார்னா அதனால். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எங்களுக்கு ஒரு சாக்லேட்டாவது கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அவங்க தங்கச்சிக்கும் எங்களையும் கூட சேர்ந்து மெயின்டைன் பண்ணி வச்சா தான் அவருக்கு சப்போர்ட்டு. ஆனால் என்ன எங்களுக்கு வந்து சாக்லேட்லேயே முடிச்சிடுவார், அதுக்கு மட்டும் காஸ்ட்லியான கிஃப்டாக முடிப்பார். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனாலும் அவன் சொன்னதில் ஒரு உண்மை இல்லை, உனக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. பாவம் அந்த பையனை யோசிக்கும் போது அவனை பார்த்து வருத்தத்தில் படுறதுல நியாயம்தான். ஓ அப்படி சரிப்பா. நீ எனக்கு இது வரைக்கும் எவ்வளோப்பா காசு கொடுத்துருக்க கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். அப்புறம் பக்கத்தில் இருக்க நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க எனக்கு இது வரைக்கும்? நான் காசு அவன்கிட்ட கொடுத்தது இல்லையடி. அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் கொடுத்தேன், அது மட்டும் தான் உனக்கு காசு. அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்கலையே. ஓகே சரி. அப்புறம் நீங்கள் என்ன எனக்கு வாங்கி கொடுத்தீங்க? லேப்டாப் மொபைலை தவிர்த்து. இல்லை நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எதுவுமே இல்லை. அப்புறம் நான் என்ன ராஜ வாழ்க்கை வாழ்கிறேன் எனக்கு புரியல. அப்படி என்ன எனக்கு வாரி வழங்கிட்டீங்க எல்லாம்?
எனக்கு தெரியல. இருக்கிற ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அவ்வளோதான். படிக்கிறேன், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ட்ரெஸ்ஸே ஒன்ஸ் எடுத்தேன்னா அதே நான் என்ன யூஸ் பண்ணேன். இன்னும் ஃபஸ்ட் இயரில் எம்பிபிஎஸ்க்கு வாங்கின ட்ரெஸ்ஸே இன்னும் நான் பிஜிக்கும் போட்டுட்ருக்கேன். இதில் நான் என்ன செல்வாக்கா வாட எனக்கு சுற்றி என்ன செய்கிறீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லா பர்த்டேக்கும் ட்ரெஸ்ஸு கிடைக்கும், பொங்கல் தீபாவளிக்கு அது வேறு. எல்லோரும் எடுத்து கொடுக்குறதுனா நான் எனக்குன்னு எடுத்துக்கிறதே விட்டுட்டேன். இதை தாண்டி என்ன எனக்கு ஸ்பெஷல் சலுகை கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னால் நீங்களாம் தான் யூட்டிலைஸ் ஆகுறீங்க. உங்களால் எனக்கு என்ன ஆகுது? உங்களால் எனக்கு வெறும் டார்ச்சர் மட்டும்தான் ஆகுது, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஆமால, அதானே இவங்க 2 பேரும் ஒரு டார்ச்சர் மட்டும்தான். ஆனா பாக்குறவங்களுக்கு இவங்க எல்லாரும் செய்யற மாதிரியே இருக்கு. அதை தான் நானும் கேட்குறேன். இவங்க எனக்கு எதுவுமே செய்யாமல் இந்த பந்தா பில்டப் ஏன் தான் எனக்கு புரியலை. கண்டதுங்கிட்டலாம் தேவையில்லாமல் பேச்சு வாங்குறேன். அந்த பேச்சு ஏன் தான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல.